ராகி அல்வா எப்படி செய்கிறதுன்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவு வந்து ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு நல்லா விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடுறேன். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற வச்சிடலாம். அடுத்து வந்து வெள்ளை கரைசலை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 3/4 கப் அளவு வந்து வெல்லத்தை சேர்த்துட்டு அது முழுகிற அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இது கரையிற வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுவோம். கொதிக்க வச்சுட்டு ஓரமாக அதையும் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராகி மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். பால் மட்டும் தனியாக எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ராகி அல்வா செய்ய ஆரம்பிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுட்டேன். ஏற்கனவே தயார் பண்ணியிருந்த வெள்ளை கரைச்சலை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம ராகி பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நான் வந்து ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை சேர்த்த பிறகு கொஞ்சமாக நெய்யை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பீசஸ் போட்டுக்கலாம்.